முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ கோடியில் புரளும் ராஜயோகம் உனக்காக வந்துவிட்டது. அந்த நல்ல நேரம் உனக்காக வந்துவிட்டது. உன்னுடைய அத்தனை கர்ம வினைகளும் கழிந்து விட்டன. இனி நடக்க போகும் ஆனந்த வாழ்க்கையை மட்டும் நீ பார் தங்கமே. ஒரு முறை இதை எப்படியாவது கேட்டுவிடு. நிச்சயம் நீ மனதார மகிழ்வாய். வானமே இழந்து தலையில் விழுகின்ற சூழல் வந்தாலும் உன் மனம் இப்படித்தான் யோசிக்க வேண்டும். முருகன் இருக்கின்றார், நிச்சயமாக கைவிட மாட்டார். கடைசி நொடியில் கூட ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து என்னை காப்பாற்றி விடுவார் என்று. என் அன்பு பிள்ளையே, நீ இப்பொழுதும் அந்த அளவிற்குத்தான் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். பொன் நெருப்பில் சுடப்பட்டால்தான் அதன் தூய்மையும் மதிப்பும் அதிகரிக்கும். அதேபோல் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உன்னை காயப்படுத்த அல்ல, உன்னுள் இருக்கும் சிறந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வரத்தான். தொடர்ந்து நம்பிக்கையோடு முன்னேறி கொண்டே இருக்கின்ற உனக்கு நல்ல விஷயங்கள் இனி ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கப் போகின்றது. எத்தனையோ முறை நான் உனக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றேன், நல்லது செய்திருக்கின்றேன். ஆனாலும் ஏதோ ஒரு பயம் உன் மனதை போட்டு சூழ்ந்து வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. அதையும் நான் அறிந்து கொண்டுத்தான் நான் வந்திருக்கின்றேன். நீ கவலைப்படும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது. என் நாமம் உனக்கானது உன் செவிகளில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும். நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. தித்திக்கும் கரும்பை போல உன் வாழ்க்கை இனிக்கப் போகின்றது. உன் மீது எந்த தவறுமே இல்லாத பொழுதும் உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத நிகழ்வுகளால் உன் பொருளாதாரத்தில் நீ சிறிய பாதிப்பை தந்துள்ளாய். உன்னுடைய நிலைமையை விரைவில் சரி செய்ய போகின்றேன். உன்னால் முடிந்தால் யாரேனும் ஒருவருக்கு அவர் விரும்பிய உணவை நிறைவான அளவு வாங்கி கொடுத்து அவர் மனம் நிறைவடைய செய். உனக்கு பிடித்த மாதிரி அனைத்தும் செய்ய முடியாமல் இருந்தாலும் அதை உண்பவர்களுக்கு நிச்சயம் நீ கடவுளாக தெரிவாய். நான் உன் கண்ணில் ஏன் பட்டிருக்கின்றேன் என்று தெரியுமா? பொருளாதாரத்தில் சற்று பின்வாங்கியுள்ள உன்னுடைய முன்னேற்றத்தை மேம்படுத்தவே. உனக்கான ராஜயோகம் கூடி வந்திருக்கின்றது. அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டப்போகின்றது. பல சமயங்களில் மனதில் யோசிக்கின்றாய், கடவுள் என் முன் வந்து நின்றால் என்ன வர வேண்டும் என்று கேட்டால் பல கோடி ரூபாயை நான் கேட்டு விடுவேன் என்று. ஆனால் அது நடக்காது என்று உனக்கு தெரியும். ஆனாலும் உன் மனதில் இருக்கும் ஆசைகள் அவை. ஆனால் இப்பொழுது உன் அப்பா நான் சொல்கின்றேன், எனக்கு கோடியில் புரளும் ராஜயோகம் பொழுது வந்துவிட்டது. அதற்கான சரியான காலம்தான் இது. அதனை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.